அல்லேலூயா. எடுப்போம் மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 34வது வசனம். மத்தேயு 27:34 இல்லப்பா, மத்தேயு 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. கவனி, அப்பொழுது, எப்பொழுது, அதுக்கு மேல இருக்கிற வசனம் பாரு. செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். பிதாவாகி தேவன். இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கா, எது லெப்ட் சைடு, வலது கை ரைட் சைடு, இடது கை லெப்ட் சைடு. அப்போ வலது பக்கத்துல நிக்கிறாங்க ஒரு கூட்டம், இடது பக்கம் ஒரு கூட்டம் நிக்கிறாங்க. அப்போ செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும். மனசிலாகி செம்மறியாடு வெள்ளாடுன்னு என்ன சொல்லுப்பா? செம்மறியாடு எது, வெள்ளாடு எது? இல்லடா, எல்லாம் ஆடுதான். செம்மறியாடுதான், வெள்ளாடுதான், எல்லாம் ஆடுதான். செம்மறியாடு எது, வெள்ளாடு எது? ஏசு 3 வருஷம் சேசர்ல ட்ரைனிங் கொடுத்தாங்களாம். 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து 100க்கு 100 ஃபெயிலியர் தான். 3 வருஷம் போதிச்சும் 100க்கு 100 ஃபெயிலியர். எப்ப தெரியுமா? கல்வாரி சிலுவையில் போய் மாட்டிட்டார் ஏசு. சாபத்துல, பாவத்துல, மரணத்துல, தரித்திரத்துல. குருவே இப்ப பிரச்சனைல போய் பாவத்துல, சாபத்துல இருக்கிறாரு. சிஷியங்களை பாக்குறாரு. நம்மளுக்கு யாராவது விண்ணப்பம் பண்ணணும்னு கேட்டாங்க, ஒத்தனும் இல்லையா? அப்படி போட்டுக்குது பைபிள்ல. 3 வருஷம் ட்ரைனிங் பத்தல. அதுக்கப்புறம் தடுமாறி தேடி பேதுரு, யோவானு, யாக்கோபு இவங்கெல்லாம் சேசர்களாம் ஊழி செஞ்சாங்க. அது மாதிரி என் டீச்சிங்க இவ்வளோ நாள் கேட்டு, செம்மறியாடு வெள்ளாடு எதுலான்னு கேட்டா எவனும் செம்மறியாடு வெள்ளாடு செம்மறியாடு எல்லாம் ஆடுதான்பா. செம்மறியாடுனா என்ன, வெள்ளாடுனா என்ன இல்லப்பா? சொல்லு, யார் சொல்றது? செம்மறியாடு வெள்ளை செவன் கல்லுங்க, அப்புறம் வெள்ளாடு வெள்ளை கல்ல இருக்கும், வேற கருப்பாடா. இப்படிதான் நாங்களா சேசருங்க. ஏய், சேசர்களுக்கு ஏசு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி 3 வருஷம் போயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி வெள்ளாடுனா என்ன, செம்மறி ஆடுனா என்ன? வெள்ளாடு கொஞ்சம் வெள்ளையா இருக்கும், செம்மறி ஆடு கொஞ்சம் கருப்பா இருக்கும். இப்படி எல்லாம் போயிருந்தாங்களாம். அதனால டீச்சிங் போதாது. என் டீச்சிங் திருப்பி கேட்கறேன், வெள்ளாடு எது, செம்மறி ஆடு எது? போடுறா கையத்தட்டவனுங்க. அல்லேலூயா. ஓரளவு கிட்ட வந்துட்டான். நான் என்ன சொல்றேன்னா, ஏய் பரவாயில்ல, ஜபேஸ் தான் எப்பவுமே முன்னாடி நிக்கிறான். ஏதாவது பாயிண்ட்டுக்கு வந்துடுறான். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நான் எதிர்பார்த்த பதில் அது இல்ல. செம்மறி ஆடு எதிரா இல்ல, அது கொஞ்சம் வெள்ளையா இருக்கு, இது கொஞ்சம் கருப்பா இருக்கும், அது கொஞ்சம் கூட்டமா இருக்கு, இப்படிதான் சொல்றீங்களே தெரியும். செம்மறி நான் கேட்ட பாயிண்ட் செம்மறி ஆடு வெள்ளாடு இருக்கு சொல்றதுக்காக இல்ல. இடது பக்கத்துல வலது பக்கத்துல செம்மறி ஆடு வெள்ளாடுன்னா உன்னை கூட டீப்பா சொல்லல. அவன் பிசாசு செய்த ஏசு செய்தான் ஒருதான் டீப்பா சொல்ற மாதிரி. செம்மறி ஆடு வெள்ளாடுனா நன்மை தீமை அறியத்தக்க ஜனங்க ஒரு பக்கம், ஜீவ விச்சத்துகள் ஜனங்க ஒரு பக்கம். கையத்தட்டு. அல்லேலூயா. மனசிலாச்சா? அவன் பாயிண்ட் அவன் கூட பாயிண்ட் விட்டுட்டான். என்ன சொல்ல அந்த பாயிண்ட்ல நிக்கிறேன். அந்த பாயிண்ட் சொல்லணும்னு பார்த்தேன் நானு. அப்போ என்ன தெரியுங்க, இப்படித்தான் நான் சேர்த்துக்கிறேன். அவர் ஒண்ணு கேட்டா அவனுக்கு ஒண்ணு பேசிட்டு இருந்தாருங்க. அதனால எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, ஜீவ மார்க்கம் அவ்வளவு ஆழமா மக்களுக்குள்ள பதியல. ஏசு ஜீவ வார்த்தை தான் இந்த சேசல கத்துக்கணும். உங்களுக்குள் ஒருவன் பிசாசாயிரம். யூதாசு பிசாசாவே தானா? ஜீவ மார்க்கம் மண்டைக்கு எடுப்பல்ல, அவனுக்கு காட்டி கொடுக்குறதே இருக்கிறான். நன்மை தேவையிலே இருக்கிறான் பாரு. சேசனுங்க 12 பேர் 12 விதமா தான் இருந்தாங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கம் யாரும் மாறல. அதே மாதிரி தான் இன்னைக்கும். எவ்வளவு 2000 வருஷம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது உலக இந்தியாவில். எவனும் ஜீவ மார்க்னா இன்னும் 100க்கு 100
இயேசு மாதிரி மாறல யாரும். நன்மத்தேமா சுயநீதி அநீதி அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம பட்டுன்னு இயேசு போல மாறினா ஜீவ விச்சத்துக்கு. அப்போ செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். அப்போது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. யாரு? பிதாவாகிய தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதா வலது பக்கத்தில் இயேசு மூலமா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தில் இயேசு நாளே ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பிதாவினால். அவங்க தான் யாரு? செம்மறியாடு. அப்புறம் வெள்ளாடு யாரு? இடது பக்கத்துல. அவன் ஆதாம் மூலமா வந்து நன்மத்தேம கனியிலே வந்து ஏவாள் ஆதாம் நன்மத்தேம கனி பாவத்தை மன்னித்து தேவன் தனக்கு உலகத்துக்கு. அது ஒரு கூட்டம். 2 கூட்டம் தான் இந்த உலகத்துக்கு. ஆதாமின் கூட்டம், கிறிஸ்துவின் கூட்டம். ஆதாமு நன்மத்தேம அறியத்தக்க கனிக்கிட்டு வெள்ளாடு பாவத்துல சாப்பிடு. அவங்க யார் பாரு? அப்போது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி பாவிட்டு மனத்தில் வெளியிலாய் தேவன் இது உயிர்த்தல் குத்துக்கிறாரு. அத தேவன் தர உலகத்துக்கு. அது ஒரு கூட்டம். அவங்க தான் என்ன பண்ணுவா? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பாங்க. இந்த இயேசுவே எனக்கு வானா ஜீவ வச்சதுக்கு நன்மை தேவையிலே இருக்கிறார். அதான் இடது பக்கத்தில் இருக்கிற கூட்டம். அவங்க பாரு இது பாரு. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. பிதாவாகிய தேவன் ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஜீவ கிறிஸ்து அந்த அப்பத்தை புஷி திராட்சசமானம் பண்ணி திருவிருந்தில் பங்கெடுத்து ஞானஸ்நானம் எடுத்து அந்த ஜீவ சரஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுக்குறான் பாரு. அவன் தான் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். என்ன ராஜ்யம்? பாதாள ராஜ்யமா பரலோக ராஜ்யமா? பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பரலோக ராஜ்யம். அது பரலோகம். இங்க பூமியில பரலோக ராஜ்யம். ஆபிரகாமின் ஆசுவாதம், ஈசாக்கின் ஆசுவாதம், தேவி நீதி உயிர்த்தல் சுகம் பேலன் ஜீவன் எல்லாம் தான் ஒரு ராஜ்யத்துல பரலோக ராஜ்யத்துல. அப்போ சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்னா அப்போ பிதாவினால் ஆசீர்வதி கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீங்கள் ஒருவன் என்னில் என் வார்த்தை நிலைத்திருந்தாதான் நீ பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்படலனாக்கா சாத்தான் உங்கள் பிதாவாகிய பிசாசானவரால் உண்டார். சாத்தானால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதுக்கெல்லாம் சொல்றாரு பாரு. என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் 41வது வசனம் பாருங்க. அப்போது இடது பக்கத்தில் நிற்கிறவரை பார்த்து 41வது வசனம். அப்போது இடது பக்கம் தான் ஆதாம்குள்ள பிறந்தவங்க. எங்க அப்பா எங்க அம்மா ராமப்பா ராணி அம்மா வயல பாவத்துல வந்து நன்மை தீமையிலே வாழ்ந்தேன்னா நான் பாரு. அப்போது இடது பக்கத்தில் நிற்பவர் பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே. இந்த நன்மத்தை மரியத்தக்க கனி புஷிக்கினாலே சாகவே உன்னித்த பூமி சபிக்கப்பட்டவர். நன்மத்தை மரியத்தக்க சபிக்கப்பட்டவர். சொல்றார் பாரு. இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்னியிலே போங்கள். எங்க போங்க? நித்திய அக்னி நரகம். அக்னி நித்திய அக்னி நித்திய நரகம். பாதாள ராஜ்யத்துக்கு போங்க. எங்க? அங்க போறது செத்த பிறகு இங்கேயும் பாதாள ராஜ்யம். வியாதி வரும்பது பாதாளம், கடன் தொல்லை, ஆபத்து, சுய நீதி அநீதி, கண்ணில் நிச்சயம் ஜீவனது ஆகாது போகாது, கவலை பயம் வெறுப்பு. கவலைப்படுறவங்க ரொம்ப சுத்த பிசாசு. இயேசுவே தேவன் தனக்கு கொடுக்குறது விருப்பமே கிடையாது. நான் கவலைப்பட்டு காரியத்தை எங்க கவலைப்பட்டு கவலைப்பட்டு சரீரத்தை எவன் ஒரு முகத்தை கூட்டுவான்? கொஞ்சம் குடும்பத்தை அவர் கூட்ட முடியாது. எல்லாமே சுகம் பல ஜீவன் ஆஸ்வாத ஐஸ்வர்யம் எல்லாம் சாப்பாது. ஏசு கவலைப்படாத, சோர்ந்து போவாத, பயப்படாத. பயம் கவலை சோர்வு இது சபிக்கப்பட்ட காரியங்கள். ஏன் பயப்படுற? ஏன் சோர்ந்து போற? ஏன் கவலைப்படுற? இயேசு கிறிஸ்து ஜீவனை தேவன் தர கொடுக்க உனக்கு விருப்பம் இல்லை. சபிக்கணும் ஆஸ்வதிக்க தெரியல முடியல உன்னால. பகை கொடுக்க நன்மை செய்ய விருப்பம் இல்லை உனக்கு. சத்துக்களை இயேசு சிநேகத்தை காட்டி விரும்பினால நீ கவலை வந்துடுது, சோர்வு வந்தது, பயம் வந்துடுது. அதான் சபிக்கப்பட்டவனே சொல்லுது. அம்மாமார்கள் பொதுவாக பெண்களுக்கு கவலை வாங்கி வந்த வர மாதிரி ரொம்ப கவலைப்படுவாங்க பெண்கள். பார்த்துக்கிறேன் நீ 7 கப்பல் கவுந்த மாதிரி இருப்பாங்க. சபிக்கப்பட்டவர் அசுத்தா விதாக்கிரி கவலைப்படுறதுனா என்ன? பிசாசை துதிக்கிட்டான். பிசாசை துதிச்சா என்ன பண்ணான்? பிசாசு சும்மா இருக்க மாட்டான், ஒரே சாபமாக தான் இருக்கும். அதனால இயேசு கவலை பற்றி ரொம்ப டீல் பண்றாரு, பேசுறாரு. கவலைப்படாதீர்கள், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள்,
கவலைப்படுறதுனால காரியம் வாய்க்காது. பிரச்சனை கூடி பிரச்சனை முத்தி சாபத்தில் தான் போய் முடியும். அப்ப என்னத்தையே பண்ணும்? என் பிரச்சனை பார்த்தா கவலைப்படாம இருக்க முடியுமா? என் கடன் தொல்லையை பார்த்தா, என் வியாதியை பார்த்தா, என் குடும்ப கவலைப்படுறதுக்கு பதிலா அது ஆதாம் பாவத்தினால சாபத்தினால பிரச்சனை வியாதி வறுமை பிசாசு கொண்டு வந்துக்கிறான். அந்த பிசாசு இயேசு ஜீவன் தேவி நீதி உயிர்த்தல தேவனுக்கு தனக்கு ஆதாம் ஊருக்கு அந்த கவலைப்படுற பிசாசையும் ஓடி போடுமே வேல்பட்ட பணி போல கையை தட்ட. அப்போ அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அகிலே போங்கள். அவ்வளவுதான், ரெண்டே கூட்டம். அப்போ மத்திய 25:32 அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து. செம்மறி ஆடுகளை வெள்ளாடுகளின்னா நன்மை தீமை அறியத்தக்க வாழ்க்கை வாழ்ந்தான் பாரு. ஆதாம் வழியா பிறந்து இயேசுவே எனக்கு வேணாம், ஜீவத்துக்கு என்னையும் வேணாம், நான் நன்மை தீமையிலே வாழ்ந்து தருவேன் சோதிச்சிடும் சொல்லி பாவத்தில் சாபத்தை பார்த்து அவனை வெவ்வேறாக பிரிப்பாராம். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்து திருவிழா கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் அவனையும் வெவ்வேறா பிரிப்பாங்கண்ணா. அதான் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் இடது பக்கம் வலது பக்கம் நிறுத்துவார். அப்ப நிற்கும் போது அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யம், ராஜ்யம்னா ராஜ்யம், அதுல எல்லாத்தையும் எதுவுமே கிடையாது. பரலோக ராஜ்யத்துல சுகம் பலன் ஜீவன் ஆசுவாத ஐஸ்வர்யம் பரலோகமே இருக்குது. அதுதான் பூமியில கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வருத்தப்பட்டு பாரு எல்லோரும், நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ண அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. பூமியிலே பரலோக ராஜ்யம், பரலோகன்றது ஒரு கோலம், பரலோகது பூமியில பரலோக ராஜ்யம், பால் தேனு நல்ல விசாஸ் மகிமை கனவு புகழ்ச்சி வெற்றி ஜெயம் சக்சஸ்ஃபுல் லைஃப். தானியேலு தாவீது யோசேப்பு எஸ் ராஜாத்தி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் எல்லாம் பூமியில பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் வாழ்ந்தாங்க. பேதுரு பவுல் எல்லாம். அப்போ இவங்க என்ன சொல்ற பாரு, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். 35 பாரு, பசியாயிருந்தேன் எனக்கு போதனை கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். பசியாக்குறான், தாகமாக்குறான், அந்நியனா இருக்கிறான். உலகத்தான் ஆதாம் மூலமா பிறந்தவன் பசி, ஆரோக்கியம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம், அது ஒரு பசி. அவனுக்கு இயேசு ஜீவனை பரிபூர்ண ஜீவனை கொடுத்தினா நீ எனக்கு போஜனம் கொடுக்கிற. இயேசு அப்பத்தை ஜீவ அப்பத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு, அதுதான் இயேசு ஏற்று ஒரு ஞானத்தான் எடுத்துட்டா வாயை மூடி அமைதியா இருக்கக்கூடாது. இயேசு நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவசரம் ஜீவனத்தம் 5 2 வீடு பெருக்கிறாரு, சமாதானத்துக்கு சந்தோஷத்துக்கு தேவனுக்கு தன் குத்துட்டே தர இல்லையா? அந்த மாதிரி இயேசு உனக்குள்ள தான் நீ வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன். இயேசு ஏற்றுக்கிட்டு ஞானசானம் பெற்றுக்கிட்டு கவலைப்படுறது சோர்ந்து போகுது அட்டுவையும் செய்யுது அட்டுவைக்காரன். இயேசு சுவாமியோட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அது போய் பசியாக்கிறவன் தாகமாக்கிறவன் அந்நியனாக்கிறவன அவனுக்கெல்லாம் போய் கிறிஸ்துவ தேவி நீதி உயிர்த்தல தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் திட்டி பசுத்தாய் இறக்கி இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். அப்பதான் பிதாவினால் நீ ஆஸ்வதிக்கப்பட்டவன், நீ பரலோக ராஜ்யத்தை அங்கேயே சுதந்திரிப்ப இங்கேயே சுதந்திரிப்ப. அப்ப சொல்றாரு, பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள். என்ன தாகம்? பிசாசு தாகத்தை கொடுக்குறான், பசியை கொடுக்குறான். வறுமை தரித்திர வியாதி வறுமை இதெல்லாம் பிசாசு பண்ற வேலை, தாகம் பசி அந்நிய இதெல்லாம். அப்புறம் பாரு, வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாய் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். வியாதியா இருக்குது, வஸ்திரம் இல்லாதுக்குது, இதெல்லாம் பிசாசு பண்ற வேலை. இவங்களெல்லாம் போய் இயேசு சரி இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் கூடுது, இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை தான் ஜனங்களுக்கு கொடுக்குது ராத்திரி பகலாம். அப்போதான் நீ பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இயேசு அதை செய்தார். வஸ்திரம் இல்லாதவன், வியாதியில் இருக்கிறவன், சபிக்கப்பட்டவன், நிந்திக்கப்பட்டவன், பெரும்பாட்டு உள்ள சிறு லேகோட் பிசாசு பிச்சு வஸ்திரம் இல்லாதுக்கிறான். நிர்வாணத்துல தான் லேகோட் பிசாசு பிச்சான். பசியாக்குறான், தாகமாக்குறான், வறுமையாக்குறான். ஏசு சும்மா வந்தா இயேசு ஜீவரத்தத்தை சும்மா இல்லை பாருங்க. ஏசு எங்கும் சுட்டி இருந்தா அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். இந்த பிசாசு உள்ள இருந்துச்சுன்னா பிசாசு அவனும் சும்மா இருக்க மாட்டான். போறதான் வியாதி கொடுப்பான், சாப்பிட்டு கூட வறுமை தேத்துறான். இந்த அட்டுவித்தெல்லாம் அவன் தான் சபிக்கப்பட்டவன், அவன் தான் இடது பக்கத்தில் நிற்கிறான். வெள்ளாடு சபிக்கப்பட்டவில்லை, பிசாசு தூதர்காரங்க தித்தியாகில போய் சேர்ந்துருவாங்களாம். அவன் அந்த வேலையை பார்க்காத, நன்மத்தைமை வேலையை ஜீவ விச்சதுக்கு செய்ய வேலையை பாரு. இயேசு நானே வழியை சத்தியமா
அந்த ஜீவனத்துல வஸ்திரங்குது, பசிக்கு ஆகாரம் இருக்குது, தாகத்துக்கு தண்ணிக்குது, தரித்திரத்துக்கு ஐஸ்வர்யம் இருக்குது, சாபத்துக்கு ஆசீர்வாதம் பாதாத்துக்கு பரலோகுது, வறுமைக்கு ஐஸ்வர்யம் இருக்குது, எல்லாமே இருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ள. அது போய் தேவனுக்கு தனக்கு ஆதாம் கூட அசுத்தாய் தத்தி பசுத்தாய் இருக்கு. கையை தட்டு அல்லேலூயா. நம்ம சபை என்ன சபை? குளோபல் சர்ச். ஆமா, உலகளாவிய சபை. எங்க பார்த்தாலும் பசி வசி வஸ்திரம் எல்லாம் வியாதி வறுமை தரித்திரம் அசுத்தாய் பிச்சுங்களா தாங்கிறாங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டு இலவசமா கிறிஸ்துவேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான் ஆயிடலாம். அந்த கிறிஸ்துவேசு வச்சுக்கிட்டு தலைமையில கவிச்சு கவலைப்படாத. கிறிஸ்து அவர் ஜீவ சரஞ்சு அது வெளியே போல இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை பிதாக்குவார் ஆதாம் முழு உலகத்து குத்தினா அசுத்தாய் வர பசுத்தாய் வர வியாதிகள் சுகமாக சாபங்கள் நீங்க ஆசீர்வாத சமாதானம் சந்தோஷ் வெற்றி ஜெய வர நீ பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவ. எனக்கு இயேசுவே வேணாம், நான் நன்மை தீமையிலே இருக்கிறேன், ஓடுவேன் எனக்கு என் பொண்டாட்டிக்கு எனக்கு என் பொண்டாட்டி ஓடுவேன் உழைப்பேன் சம்பாதிப்பேன் வீடு கட்டுவேன் எனக்கு நன்மை தீமையிலே வாழ்ந்திருப்பான். காசுக்கெல்லாம் பணம் எல்லாம் இருக்கும். உலகமே நாது நஷ்டம் பாவம் என்ன. அப்படிப்பட்ட மனுஷன் பிரமாதம் இருந்தாலே நல்லன்றார். நன்மை தீமையே வாழ்ந்துட்டான். ஒன்னா ஒயிச்சா சம்பாதிச்சான், வீடு கட்டினா அரசியல் எல்லாம் கொடியே சம்பாதிச்சு விட ஆதாமுக்குள்ளே இருந்தாக்கா ஆதாமி சிந்தை மரணம் சபிக்கப்பட்டவர்களே பிசாசுக்காகவும் தூதற்காகவும் ஆயத்தம் பண்ணுற நித்திய அக்னியிலே போன்றார். இயேசு சொல்றாருயா, போய் சொல்லாரு மே சொல்லாரா? உண்மைதான் சொல்லாரு. தப்பு பண்ணா போலீஸ் ஜெயில போட்டுறானா இல்லையா? அது மாதிரி பாவத்தின் சம்பளம் மறந்தா அது பிசாசு ராஜ்யத்துக்கு பாதாள ராஜ்யம் போய் அதனால இயேசு ஏற்றுக்கொள்ளணும். இயேசு சார் இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு கொடுத்து கொடுத்தா நீ பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப பிறக்கும் போது எல்லோரும் ஆதாம் வழியா தான் பிறக்கும் போது தவிர்க்க முடியாது. ஆதாமுக்குள்ள பிறக்கிறோம். வருத்தப்பட்டு பாருங்க இயேசு இடத்துல வந்து ஜீவ அப்பத்தை ஜீவ சரிந்த பிடிச்சிட்டு பாவங்கள கழுவப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட்டு இயேசுவை உலகத்துக்கு கொடுக்கிறோம். தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பிதாவினால் ஆஸ்வதிக்கப்படுறோம். பரலோக ராஜ்யத்தை எந்த பூமியிலும் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள கையை தட்டு அல்லேலூயா. அப்போ பசியா இருந்தேன் எனக்கு போதனை கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாத இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள். ஒட்டு மொத்தமா கூட்டி கைச்சு இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவது தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டா எத்தனை காரியத்தை நீ செய்றீங்க. உங்க குடும்பத்தாருக்கு செய்றீங்க, உங்க தாய் தகவனுக்கு அண்ணன் தம்பி உலகத்துல எல்லாருக்கும் செய்றீங்க. நீங்க பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டுத்தான் தீர்வீர்கள். பரலோக ராஜ்ய ஆசீர்வாதம் வாசல் தட்டித்தான் தீர்ந்து ஆசீர்வதிக்க முடியும். அடுத்து அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உண்மை பசுள்ளவராக கண்டு உமக்கு போஜனை கொடுத்தோம், எப்பொழுது உண்மை தாகமுள்ளவராக கண்டு உமக்கு தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உண்மை அந்நீராக கண்டு உண்மை சேர்த்துக் கொண்டோம், எப்பொழுது உண்மை வசூலவராக கண்டு உமக்கு வசூல் கொடுத்தோம், எப்பொழுது உண்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராக கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதுக்கு சொல்றாரு, அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்கள் அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அவங்க கேட்கிறாங்க பரலோகத்துல பிதா, அவங்க போய் கேட்கிறாங்க எப்பயா நீ எப்பயா இயேசு? அவர் சொல்றாரு, எப்பா வியாதி பட்டவன் கடன் பட்டவன் உலகத்தை அன்னைக்கு என்னென்ன செய்தி இந்த சிறியல் நீ எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்துன்னு சொல்றாரு. கம் பார்வேர்ட் வாடா வணக்கம். இவன் மிகவும் சிறியவராகிய இவனுக்கு நான் இயேசு ஜீவன் பரிபூர்த்தி பரலோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொள்ளும் போது இவனுக்கு செய்து இயேசுக்கு செஞ்ச மாதிரியாம். செல்வராஜுக்கு என்னென்ன செய்யணும் அதெல்லாம் இயேசு கணக்கு இயேசுக்கு செஞ்ச மாதிரி சொல்றாரு. அப்ப இவனை நான் சாதாரணமா நினைக்க முடியுமா? இவனை அற்பமா நினைக்க முடியுமா? இவன் என்ன சபிக்கிறான் என்ன நிந்திக்கிறான் நானும் சபிச்சிருந்தாங்க இயேசுவே சபிக்கிற மாதிரி அவன் தான் நரகத்துக்கு போறது. அதனால்தான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் ஆமா சபிச்சாலும் சரி பகைச்சாலும் சரி நிந்திச்சாலும் சரி அவனுக்கு இயேசு ஜீவன் பரிவர்த்தி தேவன் பசுதாய் இருக்கிறான். அவர் சொல்றாரு பாருங்க, அப்பொழுது ராஜா மிகவும் சிறியவராகிய சகோதரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, நீ நன்மத்தை செஞ்சா ஜீவத்துக்கு செஞ்சா உலகத்தாருக்கு குடும்பத்தாருக்கு இடத்தா தேசத்தாருக்கு அது இயேசுக்கே செய்யறியான். பாவத்தை மன்னித்து தேவத்தார் இயேசுக்கே செய்யற. எப்படி நீ பல்லவ ராஜ்யத்துக்கு போய் இங்கேயும் பல்லவ ராஜ்யம் வரும்? ஜீவ விஷயத்துக்கு தேவந்தருக்கு ஆதாம் முழு வளர்த்து கொடுத்தா அது இயேசுக்கே செய்யற மாதிரின்னு சொல்றாரு. கையத்தட்ட அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நான் செல்வராஜையும் அற்பமா நடிக்க முடியாது, லோகேஷையும் அற்பமா நடிக்க முடியாது, கார்த்திகேயனையும் அற்பமா நடிக்க முடியாது, கணேசனையும் அற்பமா நடிக்க முடியாது, வேலுவையும் அற்பமா நடிக்க முடியாது, ரோனேகோவையும் அற்பமா குக்கரமா அற்பமா யாருமே அற்பமா நடிக்க முடியாது. யாருக்கெல்லாம் மக்களுக்கு நீ எதை செய்யறியோ அதை தேவனுக்கே செய்யற.
ஒரு மக்களை சபிச்சாக்கா அது கடவுளே சபிக்கிற மாதிரி. கடவுளை சபிச்சவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். அப்போ மனிதன் மிக மிக முக்கியமானவன். அவன் அற்பமா நினைச்சிடாத. நீ அவனுக்கு செய்யற பணிவிட கர்த்தருக்கே செய்யற பணி இயேசு சொல்றாரியா. அதனால்தான் இயேசு மத்திய மார்க் லூக்கா யோவான்ல எங்க போனாலும் பிதாவுக்கு பிதா மாதிரி பிதாவே இவனுக்கு ஆவியப்பித்து ஜீவ சர்ற ஜீவன பிதாவாகி தேவனு குத்தாரு. அதே ஈட்டியால் குத்துறாரு சபிக்கிற பாவிகளுக்கும் கொடுக்குறாரா இல்லையா. அதே ஜீவ சர்ற ஜீவன தேவன் ஆதாரம் முழு குத்தாரா இல்லையா. 3ஆவது நாள் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டு வானத்து உலகத்தையும் கொள்ளை கொண்டார் பிசாசுகள் இருந்து. வானத்து சகல பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்த்தாரு. அப்போ பூமியில பரலோக ராஜ்யம் போயிட்டார். சூப்பர், கையை தட்டி கல்லையா. அப்போ ஏசு பிதாவாகிய பிதாவை ஆவித்து ஜீவனை விட்ட ஜீவனவாதி ஜீவசர ஜீவரத்தான் ஈட்டால் அதே ஜீவசர ஆதாம் முழு வளர்த்து கொடுத்தாரு. பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டாரு. பாதாள ராஜ்யத்தை தேய்த்தார். பாவத்தை சாபத்தை மன தேவதூதன் வந்து கல்ல போட்டு வானத்தோடு சகல இந்த உலகத்தை பிசான் தள்ளி உலகத்தையும் வாங்கினாரு. பரலோக ராஜ்யம் இந்த இயேசு கிறிஸ்து ஜீவசர ஜீவரத்து உனக்குள்ளே இருக்குது. நீ பிதாவாகிய இயேசு வானத்தோடு சகல ஆதாம் வந்து முழு வளர்த்து கொடுத்தினா நீ பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில கேரண்டி நீ சந்திப்ப. பரலோக ராஜ்யம் ஆசீர்வாதத்தை பெறுவ. நான் நன்மை தேவையிலே இருக்கேன். ஏவாள் வயலே போவேன். அவதான் பிசாது கிட்ட போய் பழகிட்டு நன்மை தேவை கனியை கொடுத்து பாவத்தை மனத்தை கடவுளுக்கும் காட்டுறான், குடும்பத்துக்கும் மனைவி பெத்தக்கும் முழு உலகத்துக்கும் காட்டுறான். சபிக்கப்பட்டவர்கள் அதான் சொல்றாரு. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் அப்போது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே. ஆதாமுக்குள்ள நன்மத்தை மரியத்தக்க கனி புஷ்கு நாளில சாகவே முள்ளும் குறுக்கும் உன்னிட்டு பூமி சபிக்கப்பட்டிருக்கான். சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் சூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்னியிலே போங்கள். பசியாயிருந்தே நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாயிருந்தே நீங்கள் தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனாயிருந்தே நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாததே நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவனாயிருந்தே காவலில் அடைக்கப்பட்டவனாக இருந்தே நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்போது அவர்களும் அவருக்கு பிறகு, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவர் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்போது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்போது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களான இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். கையை தட்டு. அல்லேலூயா. கோடி 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 ரூபாய் கொடுக்கணும் நீங்க இதுக்கு. அல்லேலூயா. இந்த செய்தி கேட்டது கோடி ரூபாய் கூட பத்தாது. இயேசு கொடுக்க போறாரு, உங்களுக்கும் கொடுப்பாரு. இயேசு சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி ஜீவ சர்ற இயேசு சாப்பிட பரலோகத்தையே கொடுத்தாரு. தேவனுக்கு தலைக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுத்தாரு. உலகத்தையே பிசாதுக்கு இருந்து வாங்கி கொடுத்தாரு. அல்லேலூயா. ஜபலமா. அப்போ அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையும் நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடையும் போவார்கள். அப்போ ஏதோ ஒன்று செய்யற காலையில இருந்து நைட்டு தூக்குற வரைக்கும் பசியா இருந்தோம். யார் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குன்னா நம்ம சாபத்தை பாவத்தை குத்துக்கிறோம். ஜனங்களே, நன்மத்தையுமே தேவன் தனக்கு பிசாசு வேலை பார்த்துக்கிறோம். அவன் தான் சபிக்கப்பட்டான். பூமியிலும் பாதாள ராஜன், நித்தியத்திலும் பாதாள ராஜன் தான். நன்மத்தையும் மரியத்தக்க கனி புஷ்கினா இல்ல. ஆமா, ஏவால தான் பார்த்தா நன்மத்தை மணி கனி புஷித்தா புருஷனும் கூப்பிட்டு அவனையும் புஷிக்க வச்சா. 2 பேர் பெற்று உலகம் ஃபுல்லா பிசாசு பிள்ளை பெற்றுட்டா. பாதாளத்துக்கு போயிருப்பா, நரக்கு போயிருப்பாளா, இது பல்லவத்துக்கு போயிருப்பாளா. ரசிக்கப்பட்டிருந்தாலும் பல்லவத்துக்கு போயிருப்பா. ஏவால நன்மத்தையுமே இருந்திருந்தாங்க பாதாளம் தான். அதனால நன்மத்தையும் அறியத்தக்க கனியெல்லாம் தான் நீ ஒரு ஏவாள், ரசிக்கப்படாத ஏவாள். இயேசு கிறிஸ்துவை ஜீவன் தேவன் ரசிக்கப்பட்ட ஏவாள். மரியாள் இயேசுவை உலகத்துக்கு கொடுத்தா. ஏவாள் நன்மத்தை பிசாசு உலகத்துக்கு கொடுத்தா. மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தாள். அல்லேலூயா. அதனால ஏவாள மாதிரி இருக்காத. நன்மத்தையும் கட்டி உலகம் ஃபுல்லா பிசாசு கொடுக்காத. மரியாள் போல இயேசுவை தேவன் ஆதம் முழுத்து சொல்லிக்கிட்டே இரு. நீ சிறியலுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளா, சிறியலுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளை கிருபை பெற்றவளை வாழ்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால மரியாதை போல இருக்காத, ஏவாள போல இருக்காத. மரியாதை போல் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. அல்லேலூயா. ஆதாமை போல இயேசுவை போல இயேசு சாமண்ட வாக்குத்தத்தத்தை பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்து வெளிப்படுத்து. இடைவிடாமல் இக்காலத்து வெளிப்படுத்து. நீ பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டே தேர்வாய். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆதாமுக்குள் வாழ்றது கிறிஸ்துக்குள் வா. ஜெபம். பசுத்த பிதாவே, இந்த அறிவான மாலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இலவசமாக கிருவினாலே
கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கம் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமார் விசுவாசிகள் கேட்டு நித்திய இயேசுவை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள, அந்த இயேசு ஜீவ சர்வஜீவன் வெத்தி இயேசு கிடையாது. அந்த இயேசு கிறிஸ்து ஆமட வாக்குத்த பாலு தேவனால மகிமை காணும் தேவன் இது உயிர்த்தது வஸ்திரம் சுகம் பல ஜீவன் எல்லாம் குதைந்து கிடைக்குது. அது போய் தேவனுக்கு தனக்கு முழுவதும் வெளிப்படுத்திட்டே பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நித்திய பரலோக ராஜ்யம் இந்த பூமியில பரலோக பெற்றுக்கொள்வாய். அந்த வார்த்தை கொண்டு ஒரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதா. ஏசு எங்கு சுற்றி இருந்தார், விசுவாசின் பலமில் அகப்படி யாரும் விடுதலை ஆக்கினார். அந்த இயேசு தன் ஜீவசார் இயேசு சாமடவத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் வாய்நாள் இடைவெளி எக்காது அசுத்த பசுத்த இறக்கிறதாவே கிறிஸ்து நீரை திராட்சை நாங்கள் கூடிய ஒருவன் நிர்வாக மிகுந்த கனிகள் சொல்லியிருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதாவே ஒரு மாபெரும் இயப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கான்னு சொல்லப்படுது. அந்த இயேசுவை தேவனுக்கு தனக்கு முழுவதுக்கு வாய்நாளா வெளிப்படுத்துறோம், இடைவிடாமல் வெளிப்படுத்துறோம், எக்காது வெளிப்படுத்துகிறதாவே மாபெரும் இயப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்திலே எல்லா மிக ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை என் மூலியர் பரிசுத்த நாமத்திற்கு என் ஆத்மாவே கர்த்தரை அவருடைய சகல உபகாரம் வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராம தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டுலையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ALC வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் இந்த செய்தியை மறுபடியும் சேனல் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணி குறைந்து 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் இன்னும் ஏராளமான செய்திகளை கொடுத்துருக்கேன். 100க்கு 100 ஜீவ மார்க்கத்துக்கு போயிருக்கேன். உங்கள் நண்பர் பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகள். கத்திரங்களோடு இருப்பார். இந்த செய்தியில் கத்திரங்களோடு கூட பேசியிருக்கிறார். கத்திரை கணம் பண்ணுங்கள், கத்திரிக்கு காணிக்கை செலுத்துங்கள். கத்திரிக்கு காணிக்கை செலுத்துங்கள். என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கத்திரங்களோடு இருப்பார். கத்திரங்கள் பெரிய காணிக்கை செய்வார். இந்த செய்தி 12/2/2025 FGC வெல்லூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நண்பர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.